ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி vlogs. இந்த வீடியோ வெள்ளி சனியில் எடுத்தது. இந்த 2 நாள் எப்படி போச்சு அப்படின்றத இந்த vlogல பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ vlog கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோ வெள்ளிக்கிழமை எடுத்தது. காலையில் ஒரு 6 மணி போல் எழுந்திரிச்சேன். வீட்டில் காளான் இருந்தது. சரி காளான் பிரியாணி பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதுக்கான வேலையை தான் பார்த்துட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு அந்த வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன். வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அப்படியே குக்கரில் தாளிச்சு விட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வெங்காயம் வதங்குற கேப்பில் காளானையும் கட் பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி 1 pot ரைஸ் மாதிரி பண்ணுறனால சீக்கிரமே வேலை முடிஞ்சிருச்சு. கையில் தான் கேட்டுகிட்டே இருந்தேன், அம்மா நீ காளான் பிரியாணி பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுமா, எப்போ பண்ணி கொடுப்ப அப்படின்னு. அவளுக்காகவே இன்றைக்கி பண்ணியாச்சு. நார்மல் சாப்பாட்டு அரிசி தான் யூஸ் பண்ணேன். அதனால் ஒரு 3 விசில் விட்டு எடுத்தேன்னா பிரியாணி ரெடி. குக்கர் விசில் சத்தம் கேட்டதும் பிள்ளைங்க எந்திரிச்சு வந்துட்டாங்க. அவங்களுக்கும் ஏபிசி பவுடர் போட்டு ஆற்றி கொடுத்தேன். குடிச்சிட்ருக்காங்க. அது என்ன கண்மணி தனியா? அந்த சோறு யாருக்கு? பிடிக்காதுல. பாய் டாட்டா. இன்னும் மார்ச் வரல. மார்ச் எக்ஸாம் தான் லாஸ்ட் எக்ஸாம். போ பாய். பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டு ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன். ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு திண்டுக்கல் கிளம்பி போனோம். இன்றைக்கி ரோட்டரியில் ஈவெண்ட் இருந்தது. ஸோ ஈவெண்ட்டை முடிச்சுட்டு வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்னால் ஒரு வீடியோவும் எடுக்க முடியல. இந்த வீடியோ சனிக்கிழமை எடுத்தது. காலையில் நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடித்தோம். அம்மாவும் வந்துட்டாங்க. அம்மா நாட்டுக்கோழி வளர்த்துட்ருக்காங்க. கோழி கொஞ்சம் பெருசாச்சு அப்படின்னா எங்கள் எல்லாரையும் ஊருக்கு வர சொல்லி கோழி அறுப்பாங்க. இப்போ தாத்தா இறந்தனால 6 மாதம் அடைப்பு. அவங்க நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாதுன்றனால டைரெக்டாக எங்கள் வீட்டுக்கே தூக்கிட்டு வந்துட்டாங்க. இன்றைக்கே 3 கோழி கொண்டு வந்தாங்க. ஒரு கோழி இன்றைக்கி அடிச்சிட்டு மிச்சம் 2 கோழி நாளைக்கு அடிச்சுக்கோங்க, டீச்சர் அக்கா வீட்டுக்கு கூட கொண்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சாப்பிட மாட்டாங்க. மகிழினியும் கூட வந்தனால வாமா அக்கா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோழியை க்ளீன் பண்ணிவிட்டு அக்கா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். டிவி பார்த்துட்டே இருக்காம போய் குளிச்சு கிளம்புங்க, அப்பா வர்றதுக்குள்ள. யாருக்குள்ள மகிழினிக்கு மட்டும்தான். கண்மணி இந்த இதுல எடுத்துக்கவா, அக்கா கொண்டு கொடு, ஒன்று கொடு. கமல் கோழியை க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு நான் பேங்க் வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு போனாங்க. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வீட்டுக்கு வரதுக்கே 1 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் கிளம்பணும். அம்மா நான் வரல, நீ போயிட்டு வா அப்படின்னாங்க. வாமா போகலாம் அப்படின்ட்டு அம்மாவையும் கூப்பிட்டு போகிறேன். நானே நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், என்ன எதுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னாங்க. வாமா சும்மா போயிட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிட்டு போகிறேன். பொங்கல் போனஸ்னு எடுத்துக்கலாம், நியூ இயர் போனஸ் எடுத்துக்கலாம், காம்போக்கு ஹெல்ப் எடுத்துக்கலாம். 3 போனஸ் சேர்த்து கொடுக்குறேன் வச்சுக்கோங்க. थैंक यू so much. Thank you very much. உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியமா இருந்தது. அதனால thank you so much. நவம்பர் மந்த்து காம்போவில் விளக்கு கிஃப்டாக கொடுத்தேன். ஸோ அந்த கிஃப்ட்டு இவங்க எல்லாருக்குமே கொடுத்தேன். இந்த டிசம்பர் மந்த்து காம்போ இவங்க எல்லாருக்கும் அந்த காம்போவாகவே கொடுத்துடணும் அப்படின்னு நினச்சேன். அந்த காம்போவாகவே எல்லாருக்கும் கொடுத்துட்டேன். ரேவதி அக்கா பொங்கல் போனஸான்னு கேட்டாங்க. நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டேன். நீ முன்னாடி போய் உட்காருமா, நீ முன்னாடி உட்காந்துக்கம்மா, கையில் ஏறு, மடியில் உட்காந்துக்க. நீ நடுவில் இருந்தேன்னா மேலே மாடி போய் பார்க்கலாம். காருக்குள்ள ஏத்தி விட்டு ஓட்டிட்டா. எங்க உட்காந்துருக்க நீ? மேடை மேல ஏறி உட்காந்துருக்க, மேடை மேல ஏறி உட்காந்துருக்க, மேடை. கோழி அடைஞ்ச மாதிரி அடைஞ்சிருக்கீங்க. ஏ நீ வா, ரமேஷ் மாமா மடியில உட்காந்துக்குவியா? இல்லாட்டி ஏன் மடிக்கு வா, அச்சுக்கிட்ட போறியா? அவ கோழி அடைஞ்ச மாதிரி தான் அடைஞ்சு வருவாளாம்.
ரமேஷ் மாமா ஒரு டியூட்டிக்காக வெளியே போயிருந்தார். போகிற வழியில் அவரையும் லஞ்சுக்கு வந்து வீட்டுக்கு பிக்கப் பண்ணிட்டு போனோம். கமல் எங்களை ட்ராப் பண்ணிவிட்டு குழம்பு ரெடியானதும் சொல்லுங்கள் வரேன் அப்படின்ட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. வெங்காயம் உரிச்சு வச்சியா இல்லையாடி? வதக்கி வச்சிருக்க வேண்டியதானே அப்படியேன்னு போடி இவளே. செல்வி வா செல்வி, அம்மா கூப்பிடுதே. வதக்குமா நீ வதக்குமா, நம்ம சமைச்சு சாப்பிட்டு போலாம். இது அங்கேயே சமைச்சு சாப்பிட்டுருக்கலாம். எங்க வீட்டுல அரிசி இல்லை. எங்க வீட்டுல அரிசி இல்லை செல்வி. விசில் போகாம எப்படிதான் திறக்க முடியும்? வாய கழுவு. நான் குக்கர்லயே வைக்க மாட்டேன். நானும் வைக்க மாட்டேன். அப்பாவை கூப்பிடுமா? அப்பா ரமேஷ் அப்பா கூப்பிடுமா? இப்படி தரடி. இப்படி இப்படி அங்கிட்ட எப்படி மூணு பக்கமே திறப்ப? விசில் நீ போக கூட உன்னை யாரு விசில் போனதுக்கு அதுக்கு விசிலே போயிடுச்சு. டைட் குக்கரை திறக்க தரல. குக்கர்களா தள்ளு போ. நல்லா இருக்கான். மொளகா அப்படி மட்டும் போட்டது நல்லா இருக்கான். போமா செய்மா. ஏமா அடுப்பே பத்த வைக்கடி இருக்குங்களா? பத்த வைக்கலாம். பத்தியா எப்படி மதந்து வந்திருக்குன்னு. எண்ணெயே ஊத்தல, வெறும் தண்ணியே மாசம் இது தானே போட்டேன். எப்படி எண்ணெய் பிரிஞ்சிருக்கு பாரு. அது முட்டை போடி. அந்த மஞ்சள் கலர்ல ஒண்ணு இருந்துச்சுல செல்வி, அதுதான் அது. அது முட்டையா? கல்லீரல் நீங்க காரம் பத்தலையா? உப்பு வேணும். உப்பு போடணும். நான் கொஞ்சம் தான் போட்டேன் உப்பு. அப்பா மூடி வைத்தாங்க ஃப்ரிட்ஜ். அம்மா வச்ச கோழி குழம்பு நாளைக்கு எங்கள் அக்கா வச்ச கோழி குழம்பு. பாண்டி வர சொல்லுவோமா? கோழி குழம்பு வைக்கிறதாண்டி அங்கேருந்து வர சொல்லுடி. எங்கள் அக்கா கோழி வச்சிருக்கியாம்மா? அப்புறம் எங்கள் அக்கா சண்டைக்கு வந்துடுவா. அவளுக்கு தனியா அவ பங்க தனியா எடுத்து வச்சுட்டு கோழி குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கும் போதே நீங்க வெறுஞ்சோறு சாப்பிட்றீங்க. கோழி கோழி குழம்பு வேணாமா உனக்கு? என்ன டீச்சர் கறி வேகலன்னா? அப்பாலே வெந்துருச்சான்னு பார்த்தா வேகலை. அதுக்குள்ள எப்படி வந்திருக்கோம்? கோழி குழம்பு வச்சு எல்லாரும் உட்காந்து சாப்பிட போகிறோம். அம்மா எனக்கு வந்து கோழிலாம் வேணாம் அப்படின்ட்டு அக்கா காலையில் வச்ச சாம்பார்லேயே சாப்பிட்டாங்க. அக்காவை கூப்பிட்டா வேண்டாம் மாமா சொல்லு. உங்க அம்மா எங்கடி இங்க இருக்கா? ரமேஷ் மாமா மகிழினியை கிச்சு கிச்சு காமிச்சிட்டு இருந்தாரு. ஐயோ மாமா வேண்டாம், அக்கா காப்பாத்து அப்படின்னு கத்திட்டே இருந்தா. அந்த பிள்ளை போய் ஒளிச்சுக்கிச்சு, போய் பாரு. அக்கா அக்கா மாமா வீட்டு வாசல்ல அப்புறம் யார் வந்து போடுவா? புக்கு வாங்கி வச்சிருக்கேன், புக்கை பார்த்து பார்த்து போடுவேன். 5.3 வருஷம்.
பாரு சைக்கிள் ஓட்டுறத. மூணு சைக்கிள். ஏய் கார்ல அடிச்சிடாதடி. கண்மணி மேல விட போறா, மகிழினி மேல. நெளிஞ்சிரும் சீட்டு நெளிய போகுது. நெளிஞ்சிருச்சு டயர் வளையுது, நசுங்குது நசங்கி. காத்தடிக்கணுமா? அவர் ராஜதி உட்காந்து நானே ஓட்டு வேண்டா. நான் ஓட்டுனேன். எங்க ஸ்கூல்ல இருக்கு. அம்மா வேற லூஸ் மாதிரி வந்துருக்கு. நிக்க தெரியல, செருப்பும் போடல, கால்லே பிரேக் போடுறான். பெரிய சைக்கிள் வேணும். யாருக்கு? இது 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 உனக்கு அளவு இதுதான் பெருசு. இதை விட என்ன பெரிய சைக்கிள்? ராஜாதி கீழே விழுக போற. இந்த சாக்கடை ஓப்பனா இருக்கு. ஏய் நல்லா தெய்வமே. பிரேக் புடி. பிரேக்கே பிடிக்கல வண்டியில. வாங்க அங்கிட்டு. வாங்கட்டு. எல்லே மணி ஓட்டுங்க. மனுஷங்க ஓட்டினா பிரேக் பிடிக்கும். யானை ஓட்டுறேன் எப்படி சொல்லுவேல நீ. அம்மா வாங்க. யானை யாரு அப்ப? பெரிய யானை. ஏய் நான் பைக்கே ஓட்டுறேன். என்ன சைக்கிள் ஓட்ட சொல்லிருக்கல. ஐயோ ரொம்ப அடிக்குது. ஐயோ டயர் சப்பளிஞ்சிருச்சு. ஓட்டு பாருங்க. ஓட்டு இல்ல காத்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. டயர்ல காத்து இல்ல. கொஞ்சம் கம்மியா இருக்கு. கையில் ஓட்டுறான். யார் புடிங்கி விட்டாமா காத்த? அது பெரிய சைக்கிள் கேட்டுட்டே இருக்கு. இதுதான் பெரிய சைக்கிள், இது தான் சைஸ். வருது. வந்துட்டாங்க. ஏ அக்கா வந்து மோனி அக்கா வந்து ஓடியா ஓடியா. ஓ நிக்கா. அங்க மகிழி ஓடி பாப்பா உள்ள உட்கார்ந்துருக்கு. கால் எடுத்துமா. ஏய் கால் எடு. ஏத்த போறான், ஏத்த அவ்வளோதான். அக்கா வந்துட்டா வா. ஓடிக்கா. இது ஏத்துங்க அப்பா. ஹாய் பத்தியா அதிசயம் என்னமா வந்திருக்கீங்க. அம்மா இது ஏத்து விடுமா. மகி பாய் போயிட்டு வரோம். பை. நாங்க தான் உன்னை கூப்பிட்டு வந்தோம், இங்கே விட்டுட்டு போறோம். இங்கே இருங்க. இருங்க. எங்க அப்பா வருவாருன்னு சொல்லிரு நீ. உங்க அப்பா எங்க அப்பா வருவாரா? நாங்க எங்க கார்ல போவோமே சொல்லிரு. உங்க அப்பா பஸ் ஏத்தி விட சொன்னாப்படி. நான் தான் பஸ் ஏத்தி விடல, நீங்க இங்கே இருங்கன்னு நான் போறேன். பாய். போயிட்டு வரோம். மோனியும் ஹர்ஷனும் ஸ்கூலுக்கு போயிருந்தாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் கிளம்புனோம். அம்மாவையும் மகிழினியையும் இங்கேயே விட்டுட்டு போகிறோம். மணியும் மீனாவும் வந்து நாங்கள் பிக்கப் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அவங்கள விட்டுட்டு நாங்கள் மட்டும் கிளம்பிட்டோம். பாய் தங்கம். ஈவினிங் ரோட்டரியில் ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர் இருந்தது. 2 பேர் ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வர மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஈவெண்ட் ரொம்ப சூப்பராக போச்சு. எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக இருந்தோம். ட்வின்னிங் மாதிரி 2 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு ரீல்லாம் எடுத்தோம் எல்லோரும் சேர்ந்து. அதுக்கப்புறம் சின்ன சின்ன கேம்ஸாக வச்சு கண்டக்ட் பண்ணி நல்லா ஜாலியாக விளாண்டோம். நைட் டின்னரும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதனால் டின்னர் இங்கேயே சாப்பிட்டு தான் நான் கிளம்புனேன். நான் இங்கே டின்னர் சாப்பிட்டனால எங்களை நீங்கள் கடைக்கு கூப்பிட்டு போயே ஆகணும் அப்படின்னு கையிலும் கண்மணியும் கடையில் போய் தான் சாப்பிடணும் அப்படின்ட்டு வந்தாங்க. பிள்ளைங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து சாப்பிட வச்சு அப்புறமா வீட்டுக்கு கிளம்புனோம். அவ்வளோதான், இந்த விலாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.